தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிடும். தமிழ் பேசும் ஒரு கால் ஒன்று வருது, பேசிடலாம். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த சூப்பர் கேஜெட் சீரீஸில் உண்மையாலே ஒரு சூப்பர் கேஜெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் வாட்ச், இல்லை ஒரு ப்ளூடூத் ஹெட்செட், ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக கிடையாது, இந்த ஒரே டிவைஸில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒன்றுத்துலேயே இது எல்லாமே சேர்ந்து வருது. நீங்கள் இது ப்ளூடூத் ஹெட்செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே போல் ஒரு ஸ்மார்ட் வாட்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின முழு விளக்கங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சூப்பர் கேஜெட்டை நீங்கள் பல விதமாக யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். ஸோ என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் ஒரு வாட்ச் மேலே கையில் கட்டிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து நான் கையில் கட்டியிருக்கேன். பேண்ட் வந்து ரப்பரில் தான் செஞ்சுருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி ஓரளவுக்கு பில்ட் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இது கையில் கட்டிக்கிட்டிங்கன்னா வாட்ச் மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு அதிகப்படியான வித்தியாசங்களும் தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுதான் பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். அதே பட்டன் தான் உங்களுக்கு நார்மலாக வந்து இந்த ஸ்க்ரீனை ஆன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் உங்களுடைய டைம், டேட், அதே போல் பேட்டரி எவ்வளோ இருக்குது, ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கா இல்லைன்றதை செக் பண்ணிக்கலாம். திரும்ப அமுத்தினீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் ஆன் பண்ணி மட்டும் தான் டைமை பார்க்க முடியும். அது ஒன்று தான் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் அப்படி நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய டைம் தெரிஞ்சிருது. இது முதல் விஷயம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய ஸ்மார்ட் வாட்சில் நீங்கள் பல விஷயங்களை சேர்த்து செய்யலாம். அது செய்யணும் அப்படின்னா முதல்ல இந்த பேண்டை நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக வந்து இது கனெக்ட் பண்ணிட்டு இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கனெக்ஷன் ஆப்ஷன் வரும். அப்போ உங்களுடைய மொபைல் ஃபோனில் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணி டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுனாலே நீங்கள் இதை யூஸ் பண்ணி பல விஷயங்களை செய்யலாம். என்ன அப்படின்றது இங்கே பார்த்துருங்க. நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோன் புக்கை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டச் பட்டன் மாதிரி இருக்குது. ஸோ டிஸ்பிளேல நீங்கள் டச் பண்ண அடுத்தடுத்த ஆப்ஷன் போகும். கால் ஹிஸ்ட்ரி இருக்குது. அதுக்கடுத்தபடியாக மெசேஜஸ் நீங்கள் படிச்சுக்கலாம். ப்ளூடூத் கனெக்ஷன் ஆப்ஷன் இருக்குது, ரிமோட் ஆப்ஷன் இருக்குது, மொபைல் தொலைஞ்சதுன்னா ஆன்டி லாஸ்ட் ஆப்ஷன், சர்ச் பண்ணுறதுக்கு, பெடோமீட்டர், ஸ்லீப் நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ பெடோமீட்டர், ஸ்லீப் ட்ராக் பண்ணுறீங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் பேண்டில் என்னென்ன வருதோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கேமரா ஆப்ஷனும் இருக்குது. டேரெக்டாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா கேமரா எடுத்துக்கலாம். செட்டிங்ஸில் நீங்கள் லாங்குவேஜ் மாற்றுறது, மற்ற விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கனெக்ட் பண்ணதுனால உங்களுக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸும் வந்து எக்ஸ்ட்ராவாக வருது. ப்ளஸ் நீங்கள் ஃபிட்னஸும் ட்ராக் பண்ணலாம். பட் ஃபிட்னஸ் ட்ராக்கிங் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்றது என்னால் சொல்ல முடியல. ஓரளவுக்கு ஏதோ இருக்குது. நீங்கள் சும்மா ஒரு நார்மல் மெஷர்மெண்ட் கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன்றது தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஓகேவாக இருக்கும். பட் ஃபிட்னஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்ன்றவங்களுக்கு கண்டிப்பாக இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், சரி இப்போ இந்த ஃபோன் புக்கெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம், இனிமேட்டு இதில் என்ன தான் வந்து யூசேஜ் இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் யாராச்சும் கால் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன், அதாவது இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன், இந்த ப்ளூடூத் வாட்ச் கூட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இன்கமிங் கால் வந்தாலும் சரி, அவுட் கோயிங் கால் நீங்கள் பண்ணாலும் சரி, நீங்கள் அதில் பண்ணும்பொழுது இதிலே அந்த நம்பர் வந்துடும், அதில் பேர் வந்துடும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து பேசிக்கலாம். சப்போஸ் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிட்டீங்க, பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, இல்லை பைக் ஓட்டிகிட்ருக்கீங்க, ஃபோன் வந்து ஏதாச்சும் எமர்ஜென்சி வரும் அப்படின்னு நினைக்கும் பொழுது யாராச்சும் கால் பண்ணுவாங்க. டேரெக்டாக நீங்கள் கையில் பார்த்தீங்கனால யார் பண்ணுறாங்கன்றது பேர் தெரிஞ்சிடும். சப்போஸ் நீங்கள் அந்த கால் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இது கையில் இருந்து இப்படி எடுத்துக்கோங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அழகாக நீங்கள் காதில் வச்சு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அதை வலிச்சிக்கலாம். ஸோ இப்போ இதில் இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்குது. இது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஹூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சைஸஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த பேண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து இதோடைய மைக்ரோஃபோன் ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய ஹெட்செட்டுடைய அவுட்புட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பட் இந்த மைக்ரோஃபோனுடைய குவாலிட்டி நீங்கள் எந்த இடங்களிலும் சத்தம் இல்லாத இடங்களில் நீங்கள் பேசும்பொழுது ஆப்போசிட் பார்ட்டிக்கு நீங்கள் பேசுறது க்ளீனாக வந்து கேட்குது. பட் நீங்கள் கூட்டம் நெரிசலில் இருக்கும்போது பேசுனீங்கன்னா அந்தளவுக்கு வந்து சவுண்ட் வந்து அவங்களுக்கு கேட்கறது இல்லை. அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் இந்த பேண்டில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த பேண்ட் வந்து நீங்கள் பேசி முடிச்சுட்டு அழகாக வந்து எடுத்து திரும்ப உங்கள் வாட்சில் வந்து ஈஸியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். திரும்பவும் வந்து வாட்சாகவே மாறிடும். ஸோ இது போல் வந்து உருமாறக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு பேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இது போல் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுதும் வந்து ஃபோன் பேசுறதுக்கு கொஞ்சம் எளிமையான முறையில் வந்து இது யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வாட்சில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த வாட்சுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பும் இருக்குது. அந்த ஆப்புடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பில் நீங்கள் என்னென்னலாம் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நடக்கிறது, எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணுறீங்க, எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணும்பொழுது ஓவராலாக
இது எல்லாமே கால்குலேட் பண்ணி உங்களுடைய ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்றதும் சொல்லும். பட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான இன்னொரு விஷயம், உங்களுடைய ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் அது அந்தளவுக்கு அக்யூரேட்டாக கிடையாது. மெயினான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ் நோட்டிஃபிகேஷன் சப்போர்ட் இருக்குது. இதில் உங்களுக்கு புஷ் எஸ்எம்எஸ் அந்த ஆப்ஷன் இருக்குது, ப்ளஸ் புஷ் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனும் இருக்குது. எந்தெந்த ஆப் வந்து நீங்கள் புஷ் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணணும் அப்படின்றது நீங்களே வந்து கொடுத்துக்கலாம். இதில் எல்லா ஆப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டில். ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்க்கு நீங்கள் புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை நான் இது கூட கனெக்ட் பண்ணிட்டேன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எப்போல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் வருதோ அப்போது அந்த மெசேஜ் என்னுடைய இந்த வாட்ச்லேயும் வந்து மேலே இருக்கக்கூடிய டிஸ்பிளேல வந்து டிஸ்பிளே ஆகும். யார் அமைச்சிருக்காங்க, என்ன மெசேஜஸ் அப்படின்றது சின்னதாக வந்து வந்துடும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் எளிமையாக ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து நல்லாயிருக்கும். பேட்டரி லைஃப் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 நாட்கள் தான் வருது. ஸோ ரொம்ப அதிகப்படியான பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் பவர் பேங்க் யூஸ் பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கிட்டையுமே இப்போ மைக்ரோ யூஎஸ்பி சப்போர்ட் பண்ணக்கூடிய சார்ஜர் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன் த கோல் எங்கே வேணாலும் சார்ஜ் போட்டுக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். டிஸ்பிளே ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அவுட்டோர்லேயும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஓவராலாக இந்த ப்ராடக்ட்ஸ் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையுமே டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு இந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு 10 நாட்குள்ள வந்துச்சு. பட் அப்படி வரும்பொழுதும் எனக்கு கஸ்டம் சார்ஜஸ் எதுவுமே வந்து வரல. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் கொஞ்சம் ஷூராக வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாம். இது போல் இன்னும் என்னென்ன சூப்பர் கேஜெட்ஸை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு தமிழ் டெக்கில் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதுக்குண்டான வீடியோவை நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மீண்டும் இதே போல் இன்னொரு எக்ஸைட்டிங்கான புது ப்ராடக்ட்ஸ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. தமிழ் பேசும். ஒரு நிமிஷம், ஒரு கால் ஒன்று வருது. சாரி. ஓகே, இப்போ ரீஸ்டார்ட்.